ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக அதே சமயம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி எக் கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இந்த வேக வச்ச முட்டையை காய் சீவறதில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே திரும்ப வரும். இப்போ எல்லா முட்டையும் இதே மாதிரியே நல்லா துருவி எடுத்துட்டேன். நல்லா இந்த அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 4 ப்ரெட்டை நல்லா இப்படி கையால் பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பூண்டு, இதை நல்லா இந்த உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். ஆனால் பசங்களுக்கு பிடிக்காது. வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இது மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட்டு அதையே சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை அரைச்சி வச்சுருக்கல அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேப்சிகம் இருந்தால் போதும். குடமிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு ப்ரெட்டிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கையால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கட்லட் ஷேப்புக்கு நம்மளுக்கு பிடிக்க வரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு உருண்டை எடுத்துட்டு நல்லா கையால் பிடிச்சி பார்த்தேன், பிடிக்க வரல. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு இது மாதிரி நல்லா உருட்டிட்டு கையால் வச்சு லேசாக அழுத்துனீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக கட்லட் ஷேப்புக்கு வந்துடும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த கட்லட் ஷேப்புக்கு வந்தது, அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக கையில் உருண்டை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி அழுத்திட்டு இந்த ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா கட்லட்டும் செஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு 4 ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம முன்னாடியே அரைச்சோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரெட்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
முன்னாடி ஒரு கட்லெட்டுக்கு பைண்டிங்காக வந்து ப்ரெட்டு சேர்த்தோம். இப்போ இதை மேலே கோட் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு 4 ப்ரெட்டை இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்லெட்டை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து பிரட்டி எடுத்துடலாம். ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு இது ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். முட்டை பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து பிரட்டி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுட்டு அடுப்பு மட்டும் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, அப்போ மேலே வந்து கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சோ இல்லை வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். சூப்பரான எக் கட்லெட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.